இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸசைஸ் 2.5ல சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 14th 1 13 ப்ராப்ளம்ஸ் வரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது மிஸ்சலான்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த சேலஞ்ச் ப்ராப்ளம் 14th 1 a man traveled 80 km by car and 320 km by train to reach his destination. Find what percent of total journey did he travel by car and what percent by train? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மேன் ட்ராவல் பண்ணாராம். பை கார்னா காரில் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். நம்ம எதில் ட்ராவல் பண்ணுறோமோ அதை பை போட்டு தான் எழுதுவோம். பை கார், பை பஸ், பை ட்ரெயின், பை ஏரோப்ளேன் அப்படி தான் போட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிப்போசிஷன் பை தான். ஸோ இன் காருன்னு போடக்கூடாது. காரில் அப்படிங்கிறதுனால இன் கார்னு போடக்கூடாது. பை காரில் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாரா, ட்ரெயினில் 320 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். எதுக்காக ட்ராவல் பண்ணார்? அவர் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சரியா? அதாவது இதான் நம்ம வீடுன்னு வச்சுக்கோமே. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது. அது ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் நிற்கிற பிளேஸ். இங்கேருந்து அவர் ஒரு பிளேஸ்க்கு போகிறாருன்னா வீட்டிலருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர காரில் ட்ராவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவர் போகிற இடம் வர ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கு. காரில் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ட்ரெயினில் 320 கிலோமீட்டர். அப்போ அவர் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னா 80யையும் 320யையும் ஆட் பண்ணால் 400 கிலோமீட்டர். ஸோ அவர் ஒரு பிளேஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு அடையிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 400 கிலோமீட்டர். 400 தான் பை கார், பை ட்ரெயின் இது மூலமாக போயிருக்காரு. ஆக்சுவலாக நமக்கு கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. காரில் போன பர்சன்டேஜையும் வாட் பர்சன்ட் பை ட்ரெயினில் போன கிலோமீட்டரையும் பர்சன்டேஜில் எழுதணுமா. நம்ம எப்பவுமே பர்சன்டேஜில் எழுதணும்னா ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதுனா நம்ம பர்சன்டேஜாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதுறது? அப்போது டினாமினேட்டரில் ஒன்று இருக்கணும், நியூமரேட்டரில் ஒன்று இருக்கணும். டினாமினேட்டரில் நம்ம எப்போவுமே டோட்டல் தான் எழுதுவோம். ஸோ ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸு டினாமினேட்டரில் எழுதணும். நியூமரேட்டரில் நமக்கு எது பர்சன்டேஜாக வேணுமோ அந்த வேல்யூவை போடணும். இப்போது ஃபஸ்ட்டு 1 பை காரில் போகிற கிலோமீட்டரை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா காரில் போகிற கிலோமீட்டர் எவ்வளவு? ஃபஸ்ட்டு 80. இப்போ ஃப்ராக்ஷனாக வந்துருச்சு. டோட்டலி 400 கிலோமீட்டரில் 80 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணுது. அப்போ பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100% மாற்றினா இதை கேன்சல் பண்ண நமக்கு இதில் உள்ள வேல்யூ கிடச்சிரும். அப்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணுமா. அப்போது இதையும் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும். டினாமினேட்டரில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதிட்டு நியூமினேட்டரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண கிலோமீட்டரை எழுதணும். 320 நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100%ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் நமக்கு இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இது என்ன ஆன்சர் வருதோ அதான் இதுக்குள்ள ஆன்சர். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எந்த வேல்யூ தேவையோ அதை அண்டர்லைன் பண்ணால் நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். இது கஷ்டமான கொஸ்டின் அப்படிலாம் கிடையாது. இது ஃப்ராக்ஷனாக கண்டுபிடிச்சா ஈஸியாக பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி சம் செஞ்ச மாதிரி தான். கொஸ்டினுக்கு மீனிங்கே புரியலன்னா சம் செய்ய முடியாது. ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பென்சிலால் எழுதுறது தான் ஆன்சர் வரும். இதில் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்குமோ அதான் பர்சன்டேஜ். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்ததை எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை காரில் போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் போன டிஸ்டன்ஸு 320 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 80யையும் 320யையும் ஆட் பண்ணால் 400 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூ டினாமினேட்டரில் போட்டு நியூமரேட்டரில் என்ன போடுவோம்? பை காருனா 80 போடுவோம்ல.
இது ஃப்ராக்ஷன் ஃபார்ம். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100% போடுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் லைன் எழுதுகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கார்னா டோட்டலாக 400 கிலோமீட்டர், அதில் 80 கிலோமீட்டர் காரில் ட்ராவல் பண்ணுது. அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100%ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது அப்படின்னா டோட்டலி 400 கிலோமீட்டர் டினாமினேட்டரில் போட்டுட்டு நியூமரேட்டரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு 320 கிலோமீட்டர் இன்ட்டு 100%. கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் லைனு 2 zeros கேன்சலா. 1 4 is 4, 2 4s are 8, 0. ஸோ இதுக்கு ஆன்சர் 20% வருது. இதை கேன்சல் பண்ணால் 2 zeros கேன்சலு. நெக்ஸ்ட் லைனில் எழுதுவோம். அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னா அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். இல்லை 320 டிவைடட் பை இந்த 2 zeros கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 4 மட்டும்தான் இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். பர்சன்டேஜ் 1 4 is 4, 8 4s are 32. இந்த 0 அப்படியே போடுறோம். 80%. 2% கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டானு செக் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த 20யையும் 80யும் இந்த ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணால் 100% வரணும். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இந்த டோட்டலில் தான் இந்த ரெண்டாவே பிரிச்சிருக்கோம். இதை 80யாக பிரிச்சிருக்கோம், இது 320ன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ பர்சன்டேஜையும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் வருதா. ஸோ இந்த 2% ஆட் பண்ணால் 100% வரணும். வரலன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் டீட்டெயிலாக எழுதுனா பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கார் இஸ் 20%, பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ட்ரெயின் இஸ் 80%ன்னு போட்டுடலாம். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 15th problem. Lalitha took a math test and got 35 correct and 10 incorrect answers. What was the percentage of correct answers? லலிதா ஒரு மேக்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கா. அதில் 35 கரெக்ட் ஆன்சரா, 10 இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம யோசிக்கணும். 35 கரெக்டு, 10 இன்கரெக்ட்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு? 35 + 10 45. டோட்டல் மார்க்ஸ் 45ல் 35 மார்க்ஸ் தான் வரும். ஆக்சுவலாக 35 தான் கரெக்டாக. டோட்டலாக 45 ஆன்சரில் 35 கரெக்டு, 10 இன்கரெக்டில் நமக்கு பர்சன்டேஜ் வந்து கரெக்டுக்கு தான் கேட்டிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் என்னது 45ன்னு போட்டுட்டு நியூமரேட்டரில் என்ன போடணும், எது கொஸ்டினில் கேட்டிருக்கோ அதை தான், அந்த வேல்யூ தான் போடணும். கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. கரெக்ட் ஆன்சர் 35 அப்படின்னா 35 / 45ன்னு போட்டு பர்சன்டேஜாக மாற்றினா இன்ட்டு 100% போட்டுட்டு இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா இதான் ஆன்சர் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு 35, நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு 10. நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணால் டக்குன்னு பார்த்து எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்னால் 35ஐயும் கரெக்ட் ஆன்சரையும் இன்கரெக்ட் ஆன்சரையும் ஆட் பண்ணுவோம். 35 + 10 45. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் எவ்வளவு 45. நெக்ஸ்ட்டு எது பர்சன்டேஜில் கேட்டிருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர், அதை எழுதலாம் நெக்ஸ்ட் லைனில். பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும். நியூமரேட்டரில் கரெக்ட் ஆன்சர்னால் கரெக்ட் ஆன்சர் வேல்யூ 35 பர்சன்டேஜில் மாற்றணும்னா இன்ட்டு 100% போடணும். இதை 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 9 5s are 45, 2 5s are 10. இந்த 0வை அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியாது, ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். நியூமரேட்டரில் 35ம் 20 இருக்குது. 0வை அப்படியே வச்சுட்டு 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணோம். 35யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 70. இந்த 0வை அப்படியே போடுறோம். அப்போ 700 ஆயிரும். நியூமரேட்டரில் அந்த ரெண்டு வேல்யூ தான். டிவைட் பை 9 இருக்குது டினாமினேட்டரில். பர்சன்டேஜ் அப்படியே போடணும். 700 9ஆல் டிவைட் பண்ணுவோம். 7 9s are 63. 70ல் 63யை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 7 தான். இந்த 0வை அப்படியே கொண்டு போகிறோம். 7 9s are 63 மைனஸ், இதுதான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே 0 வரை போட்டாச்சு, வேறு வேல்யூ இருக்கா இல்லை. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0வை நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் 7 9s are 63 மைனஸ் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு 0 போட்டுக்கிறோம். 7 9s are 63 இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். 7 9s are 63 போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits தான் எடுப்போம். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 7 ஆன்சரில் போடணும் அப்படின்னா 3rd டிஜிட்டை பார்க்கணும். இந்த டிஜிட்டு 5ஆவோ 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால்
இந்த முந்தின டிஜிட்டு கூட நம்ம 1 ஆட் பண்ணுவோம். ஓகேயா? 5 கம்மியாக இருந்தால் தான் அப்படியே போடுவோம். ஸோ இந்த 7 கூட நம்ம 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 8 வரும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? 77.7 இந்த டிஜிட் 7 இருக்கிற இடத்துல 8 போடுவோம். அப்போ 77.78 தான் ஆன்சராக வரும். 77.78 போட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்சர் இஸ் 77.78%. இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் இஸ் 77.78% போட்டலாம். இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 16th problem. Kumaran worked 7 months out of the year. What percent of the year did he work? குமரன் ஒருவர் 7 months ஒர்க் பண்ணியிருக்காராம் ஒரு வருஷத்தில். அந்த வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த்ஸு? 12 months. ஸோ 12 monthஸில் 7 months ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை வந்து பர்சன்டேஜில் சொல்லணுமா? வாட் பர்சன்ட் ஆஃப் த இயர் டிட் ஹீ ஒர்க்? அவர் வேலை செஞ்சதை வருஷத்தில் எவ்வளோ நாள் வேலை பண்ணார் அப்படிங்கிறத பர்சன்டேஜில் சொல்லணுமா? 12 monthஸில் 7 months ஒர்க் பண்ணார். அதை பர்சன்டேஜில் சொல்லலாம். 12 monthஸில் 7 months ஒர்க் பண்ணாரா? ஃப்ராக்ஷன் பண்ணிட்டோம். ஃப்ராக்ஷன் வந்து பர்சன்டேஜ் பண்ணணும். 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இவ்வளோ தான். குமரன் ஒர்க்டு. குமரன் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணார்? 7 months. கொஸ்டினில் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர்னால் எத்தனை மந்த்ஸு? 12 months. அவர் வேலை செஞ்சனால பர்சன்டேஜில் சொல்லணும்னா 12 monthஸில் 7 months ஒர்க் பண்ணியிருக்காரு. பர்சன்டேஜில் சொல்லணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 4 டேபிளோட கேன்சல் பண்ணுவோம். 3 4s are 12. 25 4s are 100. 7 into 25 டிவைடட் பை டினாமினேட்டரில் 3 இருக்குது. பர்சன்டேஜ் 25ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 7s are 35. 3 2 7s are 14 plus 3 17. 7 in 25 மல்டிப்ளை பண்ணால் 175 டிவைடட் பை 3 பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணுவோம். 175ஐ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 5 3s are 15. 17ல் 15 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. 5ஐ கீழே கொண்டாரோம். ஸோ இது என்ன போட்டால் வரும்? 8 போட்டால் வரும். 8 3s are 24. பேலன்ஸ் 1. வேறு இங்கே கீழே கொண்டு வேறு எந்த டிஜிட்டுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சு இங்கே 0 போடுறோம். 3 3s are 9. மைனஸ் பண்ணால் 1. திரும்ப 0 போடுறோம். 3 3s are 9. 1 திரும்ப 0 போடுறோம். 3 3s are 9. அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே விட்டுடலாம். 50 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits மட்டும்தான் எடுப்போம். தேர்ட் டிஜிட்டை பார்க்கணும். தேர்ட் டிஜிட் வந்து 5 and 5 above அப்படின்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து பிலோ 5 தான் இருக்குது. ஸோ இது கூட எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ எப்படி போடணும்? 58.33ன்னு போட்டால் போதும். இந்த 3 போட வேண்டாம். அப்படியே டிலீட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 58.33%. ஆன்சர் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த இயர் ஹி ஒர்க்டு 58.33%. அதாவது அந்த வருஷத்தில், த இயர்னால் அந்த வருஷத்தில் அவர் வேலை செஞ்ச பர்சன்டேஜ் எவ்வளவு? 58.33%. இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 17th problem. The population of a village is 8,000. Out of this 80% are literate, and of these literate people 40% are women. Find the percentage of literate women to the total population. வில்லேஜ்னா கிராமம். ஒரு கிராமத்தில் 8,000 பர்சன்ட் இருக்காங்க. அதாவது பாப்புலேஷன் 8,000 பர்சன்ட் இருக்காங்க. அதில் 80% என்னது லிட்ரேட்டாக. லிட்ரேட்னா படித்தவங்க. அப்போ ஒரு கிராமத்தில் 8,000 பேர் இருக்காங்க. அதில் 80% படித்தவங்களாம். அந்த படித்தவங்களில் எவ்வளவு? 40% விமன்னா. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன். லிட்ரேட் விமனை தான் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும் டு த டோட்டல் பாப்புலேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு சொல்ல வரேன். 8,000 இருக்காங்களா? அதில் 80% படித்தவங்களா? படித்தவங்களில் 40% எவ்வளவு? விமனா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லிட்ரேட் விமனை தான் பர்சன்டேஜில் எழுத சொல்லியிருக்காங்க.
ஆனால் இங்கோ லிட்ரேட் விமன் பர்சன்டேஜில் இருக்க நமக்கு ஏன் ஆன்சர் அப்படி கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதே அப்படி கேட்டாங்க, இங்கே தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு திங்க் பண்ணலாம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இதுவும் லிட்ரேட் விமனோட பர்சன்டேஜ் தான். கேட்டிருக்கதும் லிட்ரேட் விமனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் எதுக்குன்னு பார்க்கணும். இது வந்து இந்த படித்தவங்களில் 40% லிட்ரேட் விமனா. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பாப்புலேஷனில் படித்தவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதில் கொஸ்டினில் கொடுத்தது 40% வந்து படித்தவங்களில் 40% விமனை பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. கேட்டது டோட்டல் பாப்புலேஷன் தான் இருக்கா. இந்த 8000ல் படித்தவங்க எவ்வளோ பேருன்னு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். பாப்புலேஷன் ஆஃப் ஏ வில்லேஜ் இஸ் 8000 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 18% வந்து லிட்ரேட் விமனா, லிட்ரேட் பீப்புள். அதில் 40% தான் விமன், லிட்ரேட் விமன். லிட்ரேட் எவ்வளவு? 80%. இதில் 80%ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 8000ல் எத்தனை பேர் லிட்ரேட்டுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம்? லிட்ரேட் பீப்புள் எவ்வளவுன்னு பார்க்குறதுக்கு 80% ஆஃப் இதில் 80%ன்னு சொன்னோம். இந்த 8000ல் 80% தான் படித்தவங்க. ஸோ 80% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். 80% ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன். டோட்டல் பாப்புலேஷன் 8000. 80%ன்னு எப்படி போடுவோம்? 80 டிவைடட் பை பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா பை 100ன்னு போடுவோம். இன்ட்டு 8000. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 80 இன்ட்டு 80. 8 8s are 64. இந்த 2 zeros-ஐயும் அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு? 6400. பர்சன்டேஜில் கொடுத்துருக்கதை நம்ம நம்பர்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ பேர் படித்தவங்கன்னு. அதே மாதிரி லிட்ரேட் விமன் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு, அதையும் நம்ம எவ்வளோன்னு நம்ம நம்பரில் கண்டுபிடிப்போம். இது கொடுத்துருக்கிறது தான் எழுதுகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் எவ்வளவு? 40%ன்னு கொடுத்துருக்கா. 40% அதை எழுதுகிறோம். இதை நம்ம எவ்வளவுன்னு நம்பர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் லிட்ரேட் விமன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 40%. எவ்வளவுல 40%? நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள். நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு? 6000. இதில் ஆஃப் போடல. 40% ஆஃப் லிட்ரேட் பீப்புள். இதை ஃபஸ்ட்டு வேர்டில் எழுதிக்குவோம், அப்புறம் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 40% ஆஃப் லிட்ரேட் பீப்புள். நெக்ஸ்ட் லைனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 40% ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு? 6400. 40%னா 40 டிவைடட் பை 100. இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைனு. 6400. 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். ஒன்ஸ் 40 இருக்குது, அந்த 40 அப்படியே இருக்குது. இன்ட்டு 64. 64ஐயும் 4ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 64ஐயும் 4ஐயும். 4 4s are 16. 6 4s are 24. ப்ளஸ் 1 25. 64ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 256. இந்த ஒரு ஜீரோ மல்டிப்ளை பண்ணலையா, ஸோ அப்படியே போட்டுறோம். ஸோ நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளோ கிடச்சிருக்காங்க? 2560. ஸோ லிட்ரேட் விமன் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லிட்ரேட் விமனை தான் டோட்டல் பாப்புலேஷனுக்கு பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணுமா. டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு போட்டுட்டு டினாமினேட்டரில் டோட்டல் பாப்புலேஷன் போடணும், நியூமினேட்டரில் நம்பர் ஆஃப் லிட்ரேட் விமன் போடணும். இதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன் பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் மட்டும் போடல, இதையும் சேர்த்து போட்டேன்னா இங்கே ஏற்கனவே பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் 40%ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ஏன் கண்டுபிடிக்கோங்கிற டவுட் வரும். இது வந்து லிட்ரேட் பீப்புளுக்கு கண்டுபிடிக்கிறோம், இது வந்து டோட்டல் பாப்புலேஷனுக்குமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டல் பாப்புலேஷனை தான் டினாமினேட்டரில் போடணும். எவ்வளவு? 8000. பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லிட்ரேட் விமன் எவ்வளவு, நம்பர் ஆஃப் லிட்ரேட் விமன் எவ்வளவுன்னு போடணும். 2560 கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூவை போடணும். இதை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100%. 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோவை இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது?
256 divided by 8%. இது சைடில் டிவைட் பண்ணிடலாம். 256 8ஆல் 3 8s are 24. 25ல் 24 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. 6 அப்படியே கீழே கொண்டு வரலாம். 16. 2 8s are 16. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? கோஷன் வேல்யூ 32. அப்போது 32%. ஃபைனல் ஆன்சர் 32%. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் டு த டோட்டல் பாப்புலேஷன். இந்த சம்மை கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. 18th problem. A student earned a grade of 80% on a math test that had 20 problems. How many problems on this test did the student answer correctly? அதாவது மேக்ஸ் டெஸ்ட் நடக்கு. அதில் 20 ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதாவது 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20 சம்ஸுக்கு இருக்காங்க. மார்க் வந்து 80%. எத்தனை மார்க்குன்னே கொடுக்கல. ஆனால் 80% மார்க் எடுத்திருக்கானா. டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு. அவன் எடுத்த மார்க்கு 80%. அப்படின்னா 100க்கு 80 எடுத்திருக்கான். 20 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணதில் 100 மார்க்குக்கு 80 மார்க் எடுத்தால் தான் 80%. அப்படி எடுத்திருந்தா அந்த ஸ்டூடெண்ட்டு எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான்? 20 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா 80% ஆஃப் மார்க் வந்திருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தது? 20. ஸ்டூடெண்ட் ஸ்கோர் எவ்வளவு? 80%. இப்போ நம்ம தான் இருக்கோம். நம்ம மேக்ஸ் டெஸ்ட் எழுதுகிறோன்னா அதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அட்டன் பண்ணி நமக்கு மார்க் எவ்வளோ கிடச்சிருக்கான்? 80 கிடச்சிருக்கான். 100க்கு 80 கிடச்சா அது 80%ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுந்து அந்த மார்க் வந்திருக்கோம் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் ஆன்சர்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம 80% ஆஃப் 20 ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? டோட்டலாக 20 ப்ராப்ளம்ஸில் நம்ம 80% மார்க் எடுத்திருக்கோம். 80% எப்படி எழுதுவோம்? 80 டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருவோம். ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் செய்யலாம். இந்த 20 அப்படியே போட்டுடலாம். 0 0 கேன்சலா? இந்த 0 கேன்சலா? 8 2s are எவ்வளவு? 16. அப்படின்னா 16 கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். 20 கொஸ்டின்ஸில் 16 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு 80% கிடைக்கும். ஆன்சர் இஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் ஆன்சர் 60 கொஸ்டின்ஸ். ஆன்சர் இஸ் 16 ப்ராப்ளம்ஸ். இவ்வளோ தான் இந்த சம். 19th problem. A metal bar weighs 8.5 kg. 85% of the bar is silver. How many kilograms of silver are in the bar? ஒரு மெட்டல் பார் இருக்குது. அதோட வெயிட் எவ்வளவா? 8 அதாவது 8.5 கிலோ போகல. அதே மாதிரி தான் 8.5 கிலோகிராம். 8.5 கிலோகிராம். அந்த பாரில் 85% சில்வரா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்குல அதை கிலோகிராமில் நம்ம சொல்லணுமா? ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் சில்வர் ஆர் இன் த பார். அந்த பாரில் சில்வர் எவ்வளவு இருக்குன்னு கிலோகிராமில் சொல்லணுமா? நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம கிலோகிராம் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் வெயிட் ஆஃப் த மெட்டல் எவ்வளவு? 8.5 கிலோகிராம். கொடுத்ததை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். இதோட பர்சன்டேஜ் அந்த பாரில் சில்வர் எவ்வளவு இருக்குது? 85% தான் பர்சன்டேஜ் ஆஃப் சில்வர் இன் த மெட்டல். மெட்டலில் சில்வர் எவ்வளவு இருக்குன்னு பர்சன்டேஜ் எழுதுகிறோம். 85%. இதை பர்சன்டேஜில் எழுதியிருக்கோமா? இனி பர்சன்டேஜில் இல்லை, அந்த வெயிட்டை கிலோகிராமில் எழுதணும். வெயிட் ஆஃப் சில்வர் இன் த மெட்டல். இதை கிலோகிராமில் எழுதணும். எப்படி சொல்லணும்? அந்த டோட்டல் வெயிட்டில் தான் 85% சில்வரு. அதை நம்ம இப்படி தானே எழுதுவோம். நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா தான் 100% மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் பர்சன்டேஜ்லேருந்து நம்ம அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா எப்போவுமே இப்படி தான் எழுதணும். டோட்டல் வெயிட் ஆஃப் 85%. 85% தானே சில்வரு. ஸோ அப்படியே எழுத போகிறோம். 85% ஆஃப் டோட்டல் வெயிட் எவ்வளவு? 8.5 கிலோகிராம். 85% எப்படி எழுதுவோம்?
100க்கு 85. That means 85 divided by 100. The percentage எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருவோம். ஆஃப் இருக்கிற இடத்துல இன்ட்டு போடுவோம். 8.5 அப்படியே போட்டுடலாம். யூனிட் கிலோகிராம் லாஸ்ட்டில் போடணும்னு போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இல்லாமலே மல்டிப்ளை பண்ணலாம். 85ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25 balance 2 8 5s are 40 40 plus 2 42 8 5s are 40 balance 4 8 8s are 64 64 plus 4 68 5 2 plus 0 2 4 plus 8 12 balance 1 plus 6 7 85 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குல்ல, ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர்லையும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதில் பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதில் எழுதும்போது என்ன எழுதணும், 722.5 டிவைடட் பை இந்த 100 இருக்கா, இந்த 100 அப்படியே எழுதணும். நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதில் 2 ஜீரோஸ் இருக்கா, அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட். இப்போ இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட்டு, அப்போ இங்கே பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் லைன் எழுதும்போது எப்படி எங்கே பாயிண்ட் வைக்கணும், இந்த 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதுதான் 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு எழுதியாச்சு. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வர்றதுக்கு நம்ம நிறைய எக்ஸசைஸில் இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 100ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 2 ஜீரோஸ் இருந்தால் டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கணும். ஆன்சர் இஸ் 7.225 கிலோகிராம். ஆக்சுவலாக இது வந்து ஆன்சர் இப்படி எழுதலாம், இல்லை இப்படி எழுதலாம். இந்த கொஸ்டினில் இருந்து ஹவு மெனி கிலோகிராம்ஸ்ன்னு இருக்குன்னா ஹவு மெனியை எடுத்துகிட்டு 7.225 கிலோகிராம் ஆஃப் சில்வர் ஆர் இன் த பார் அப்படின்னு எழுதலாம். இப்படி ஷார்ட்டாகவும் எழுதலாம். இந்த சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது 19 ப்ராப்ளமா, நெக்ஸ்ட் 20. Concession card holders pay 120 for a train ticket. Full fare is 230. What is the percentage of discount for concession card holders? கன்செஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னா, ஹோல்டர்ஸ்னால் வச்சுருக்கவங்க, கார்டு ஒரு கார்டு வச்சுருக்காங்க. என்ன கார்டு, கன்செஷன் அப்படின்னா இந்த சலுகை உள்ளவங்களுக்கான கார்டு. அதாவது வயசானவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை மாற்றுத்திறனாளி, அதாவது ஹேண்டிகேப்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகை உண்டு. இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சலுகை கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். அதாவது சலுகை இருக்கிற கார்டு. அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளவா, 120. ஆனால் நார்மலாக உள்ள உங்களுக்கு 230. அதாவது அந்த கன்செஷன் கார்டு வச்சுருக்காதவங்களுக்கு 230 ருபீஸாம். அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு 120 தானா ட்ரெயின் டிக்கெட்டு. இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்கு, டிஸ்கவுண்ட் ஆஃப் ஃபார் கன்செஷன் கார்டு ஹோல்டர்ஸ். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்குது, நார்மலாக உள்ளவங்களுக்கு 230 ருபீஸ். ஆனால் அந்த கார்டு வச்சவங்களுக்கு 120 தானே. அப்போ எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 230லேருந்து 120 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 110 வரும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்களாம். அப்போது நார்மலாக உள்ளவங்களுக்கு விட இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 110 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ருபீஸ் சிம்பிளில் சொல்லியிருக்கோம். ஆனால் இதான் டிஸ்கவுண்ட். ஓகேயா, இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட்டோட அமௌண்ட் எவ்வளவு, 230 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த கன்செஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு, 120. அப்புறம் நம்மளாம் ஒரு டிக்கெட்டு 230 ருபீஸ் பே பண்ணுமா. ஆனால் அந்த வயசானவங்க, ஹேண்டிகேப், இவங்களாம் 120 பே பண்ணால் போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதான் டிஸ்கவுண்ட்டு. 230லேருந்து 120 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுவோமா, 230 120 0 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. ஸோ எவ்வளோ ருபீஸு, 110 ருபீஸ் டிஸ்கவுண்ட். அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அந்த கன்செஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னு பர்சன்டேஜில் பார்க்கணும். என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்டு தான் டினாமினேட்டர் எழுதணும். இதான் டோட்டல் அமௌண்ட்டு இல்லை, இதுதான் 230. நார்மலாக உள்ளவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க, 230 ருபீஸு.
அதில் எவ்வளவு டிஸ்கவுண்ட் தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை தான் இதில் போடணும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 110. இது ஃப்ராக்ஷனில் கிடச்சிச்சு. பெர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100% நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் எப்போவுமே. 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ப்ரைம் நம்பருங்கிறனால நம்மளால் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒரு 0வை அப்படியே பக்கத்தில் போட்டுடலாம். டிவைடட் பை இதில் 23 தான் இருக்குது. 23%. நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிடலாமா? 1100 23ஆல் டிவைட் பண்ணுறோம். 11 வராது, 110 எடுத்துக்குவோம். 4 போட்டால் கரெக்டாக வரும். 4 3s are 12. பேலன்ஸ் 1. 4 2s are 8. 8 + 1 9. 0லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கணும். இது 10 ஆயிருமா? இதுவும் 10 ஆயிரும். 10லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் 8. இதில் 10லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 1. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 0 கொண்டு வந்துடலாம். இதில் 7 போட்டால் கரெக்டாக வரும். 7 3s are 21. பேலன்ஸ் 2. 7 2s are 14. 14 + 2 161. மைனஸ் பண்ணுவோம். 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இது பாரோ வாங்கினா இது 7 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9. 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1. 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இங்கே கீழே கொண்டு வந்ததுக்கு வேறு எந்த நம்பருமே இல்லை. ஸோ இங்கே பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே 0வை போட்டுடலாம். இதில் 8 போட்டால் கரெக்டாக இருக்கும். 8 3s are 24. பேலன்ஸ் 2வா? 8 2s are 16. 16 + 2 18. 190ல் 184 மைனஸ் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு 0 கீழே கொண்டு வருவோமா? இதில் 2 போட்டால் கரெக்டாக வரும். 2 3s are 6. 2 2s are 4. 60ல் 46ஐ மைனஸ் பண்ணலாம். இதில் 0லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. பாராவானா இது 10 ஆயிரும், இது 5 ஆயிரும். 10ல் 6 மைனஸ் பண்ணால் 4. 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1. 14 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 போடுறோம். இதில் வந்து 6 போடுறோமா? 6 போட்டால் வருமா? வரும். 6 3s are 18. பேலன்ஸ் 1. 6 2s are 12. 12 + 1 13. மைனஸ் பண்ணால் 2. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் போதும். அது எதுக்காக 3rd டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணுறோமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். இப்போது இந்த 2 டிஜிட் போதும். 3rd டிஜிட் வந்து 5 அபோவாக இருந்தால் இது கூட ஒன்று ஆட் பண்ணுவோம்ல. இது 5 and 5 அபோவ் தானே 6. ஸோ இந்த 2 கூட 1 ஆட் பண்ணணும். அப்போ 3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 47.83ன்னு வரணும். இதான் ஆன்சராக வரும். அப்போ இதில் ஆன்சரை அதே எழுதிடலாம். 47.83%. கொஞ்சம் டிவிஷன் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. டிவைட் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்படக்கூடாது. ஃபைனல் ஆன்சரில் 47.83%ன்னு போடலாம். இல்லை percentage ஆஃப் டிஸ்கவுண்ட் போட்டு 47.83%ன்னு போடலாம். இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.